என்னை பொறுத்தவரை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கூறியது போடு கிருமி லேயர் இல்லை, அது கிருமியான ஒரு லேயர். அந்த கிருமி இந்த நாட்டுக்கும் நமது தேசத்துக்குமே தேவையில்லாத ஒன்று என்று தான் நான் கருதுவேன். அதுவும் அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் பீப்புளின் சதவிகிதம் தான் உருவாக்கப்பட்ட ஒரு கொடுமையான விஷக்கிருமி. அது அந்த லேயர் இந்த நாட்டுக்கு தேவையில்லை. இடஒதுக்கீடு கொள்கைக்கு கிருமி லேயர் தேவையே இல்லாத ஒன்று. முதல்ல நான் என்னோடய கருத்துக்களை சொல்வதற்கு முன்னாடி அண்ணர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களும் அருள்மொழி அக்கா சொன்ன 2 விஷயத்தை நான் அவங்க முன்னே வைக்க விரும்புகிறேன். முதல்ல அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் சொன்னது சோஷியல் மீடியா நம்மளுடைய ஓபிசிங்களை கொண்டு செல்வதற்கு எவ்வளவு முக்கியன்றதை எடுத்து சொன்னாங்க. இங்கே கூடியிருக்கிற நம்ம வயசு ஒத்தவங்களாக இருக்கிறவங்க இல்லை, என்னோட கொஞ்சம் சிறுவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், நம்ம வேணால் ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்க அத்தனை பசங்களும் ஃபேஸ்புக் ட்விட்டரில் இருக்கிறாங்க. நம்ம ஒரு கருத்தை எடுத்து வைக்கும் போது நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களும் அந்த ஃபேஸ்புக் ட்விட்டருக்கு பதிவுகளுக்கு லைக் போடணும், அதுக்கு மெசேஜ் அனுப்பணுங்கிறது உண்மையிலேயே ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கணும். ஏன்னா அந்த சொல்லுகிற அந்த 3% நம்ம ஆளுகின்ற அந்த 99 பேர் ஆல் இண்டியா லெவலில் சொன்னாங்க இல்லையா, கவர்மெண்ட் செக்ரட்டரிஸ், அந்த 3% பேர், அந்த 3% இனத்தை சார்ந்தவர்கள் தான் அவர்கள். அந்த இனம் எந்த அளவுக்கு ஒரு சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸை கொண்டு வராங்கன்றது அளவுக்கு நம்ம இன்னும் கொண்டு வரலைங்கிறது உண்மையிலேயே ஒரு வருத்தத்தக்க விஷயந்தான். இதில் இன்னொரு உதாரணமும் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய நெருங்கிய நண்பர், அவர் ஒரு வழக்கறிஞர், அவங்களுடைய மனைவி ஒரு டென்டல் டாக்டர், அவங்க மக இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கடித்து படித்தவங்க. எல்லாருமே நம்மளுடைய ஓபிசி இனத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனால் அந்த பெண்ணை போய் நான் கேட்கும்பொழுது, அவங்க வீட்டுக்கு வாழ்த்த போயிருந்தேன் இன்ஜினியரிங் சீட் கிடச்சப்போ, நான் போய் வாழ்த்தி சொல்லும்போது இதில் என்ன ஆண்டி இருக்குது, நான் படித்தேன் நான் வாங்கினேன்றது. எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளே நம்ம எஜுகேட் பண்ணாமல் இருக்கிறோன்றதை அன்றைக்கி தான் நான் உணர்ந்தேன். நான் படித்தேன் நான் வாங்கினேன்னு இல்லை. அவங்க ஒய்ஃபு பிடிஎஸ் முடிச்சிருக்கிறாங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் முடித்தாங்க. எப்படி முடித்தாங்க? மண்டல் கமிஷனில் வரக்கூடிய ரிசர்வேஷனில் தான் முடித்தாங்க. அந்த பிள்ளைக்கு எப்படி சீட்டு கிடச்சிது? அதே மண்டல் கமிஷன் ரிசர்வேஷனில் தான் சீட்டு கிடச்சி. இதை நம்ம குடும்பத்திலேயே அறியாமல் இருக்கிறாங்கன்றதான் இங்கே நான் பெரிய முன்ன வைக்கிற ஒரு கருத்து. இரண்டாவது விஷயம், நம்மளுடைய அக்கா அருள்மொழி கூறியது போல இந்த 3% பேர் எந்த அளவுக்கு நமக்காக பேசிகிட்டு இருக்காங்க, நம்மளை எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. இதில் எனக்கு ஒரு விந்தையான ஒரு விஷயம், உண்மையிலேயே இந்த பிஜேபியில் இருக்கிற அத்தனை பேரும்ன்ற 3% சார்ந்தவர்கள் மட்டும்தானா, இல்லை நம்மளை மாதிரி ஓபிசி ஆட்களும் அங்கே இருக்கிறாங்களான்ற ஒரு பெரிய டவுட் எனக்கு என்றைக்குமே இருந்தது உண்டு. அப்படி அவங்களும் ஓபிசியை தான் சார்ந்தவர்னா உன்னோட இனத்துக்கு நீயே ஒரு வழிவகுக்காமல் செய்கிறீங்கிறது எனக்கு உண்மையிலேயே புரியலை. எதை நோக்கி இந்த பிஜேபி போகுதுங்கிறது எனக்கு நிஜமாலுமே புரியாத ஒரு விஷயம். முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த கிரீமி லேயரை பற்றி மட்டும் நான் என்னோடய கருத்தை சொல்ல விரும்புகிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 ஆண்டு காலத்துக்கும் மேலாக கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் நமக்கு பிற்படுத்தப்பட்டவருக்கு உரிய ரெசர்வேஷன் கிடைக்காம நம்ம இன்று வரை போராடி கொண்டே இருக்கிறோம். அந்த 4 கேட்டகரி ஏபிசிடின்னு இருக்குது. ஏபியில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆதிக்கம் கொடுக்க மாட்டாங்க. சிஎன்டியில் மிகவும் தாழ்த்தப்பட்டார், அதாவது எஸ்சி/எஸ்டி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ எப்போவுமே நம்மளுடைய ஓபிசி மட்டும் நடுவில் வௌவால் மாதிரி தொங்கிட்டே இருக்கிறோம் பல 100 ஆண்டு காலமாக. இதுதான் உண்மையான நிலைன்றதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் நீதி கட்சி தலைவர்கள், குறிப்பாக திராவிட இயக்கத்தின் முன்னோடி பகுத்தறிவு தந்தை பெரியார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இவங்க எல்லாம் சமூக நீதி பாதையில் நம்மளையெல்லாம் கொண்டு சேர்ந்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் அந்த பின்னணியில் ஒரே அணியில் நம்மலாம் திரண்டு இருக்கிறோம். நிச்சயமாக நம்மலாம் அதற்காக ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். இதை குறித்து பாராளுமன்றத்தில் நிறைய முறை எல்லோரும் கேள்வி எழுப்பியுமே மத்திய அமைச்சர்களும் அந்த ஒன்றிய அரசும் அதுக்கான மழுப்பலான பதில்களை மட்டுமே இதுவரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 2030ஆம் ஆண்டில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மக்கள் தொகை படித்திங்கன்னா அடிப்படையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40% இடஒதுக்கீடு வழங்க வேண்டிய ஒரு சூழல் வரும் என்ற காரணத்தினால தான் இன்று வரை அந்த சென்சஸையும் அந்த காஸ்ட் சென்சஸையும் எடுக்காமலே இருக்கிறாங்க. நிஜம் என்னென்னா, நம்மளுடைய அருள்மொழி அக்கா கூறியது போல் காஸ்ட் சென்சஸை உண்மையிலேயே எடுத்தாங்கன்னா அந்த 3% இருக்குங்க இல்லையா, அந்த 3% பேரில் 100%க்கும் மேலாக அவங்க டெஃபினட்டாக பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்க. அதனால தான் அந்த இடபிள்யூஎஸ்என் கொண்டு நம்மளை இன்னும் பின்னாடி தள்ளிக்கிட்டே போகிறாங்கன்றதை நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும்.
இப்படி ஒரு சமமற்ற நிலையை தான் வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் நம்ம எதிர்க்க வச்சுட்டு இருக்குது. முக்கியமாக வந்து இந்த க்ரீமி லேயரை பற்றி மட்டும் சொல்லிடுறேன் நான். அதாவது 1992ஆம் ஆண்டில் வந்து இந்திரா சுவாமி அந்த இந்திய ஒன்றிய வழக்கில் வந்து ஓபிசி இடஒதுக்கீட்டில் க்ரீமி லேயர் தவிர, அதாவது எக்ஸ்க்ளூடிங் க்ரீமி லேயர் என்ற உச்சநீதிமன்றம் அதை உறுதி செஞ்சது. பட் அதையும் தாண்டி இன்றைக்கி க்ரீமி லேயர்ன்ற ஒரு பர்சன்டேஜை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி மண்டல் கமிஷன் அறிக்கையில் 1931 சாதிவாரி மக்களெடுப்பில் தான் நம்மளுடைய அந்த மண்டல் கமிஷன் போயிட்டுருக்கு. கல்வி நிறங்களும் மற்ற பிற அரசு வேலைகளில் ஓபிசிகளுக்கு வந்து 3743 சாதிகள் உட்பட அத்தனை பேருக்கும் 27% ஒதுக்கீடு வழங்க பரிந்துரைத்தது. இந்திய மக்கள் தொகை இதர பிற்படுத்தப்பட்டோர் கிட்டத்தட்ட 52% பேர் நம்ம இருக்கிறோம். அப்படி 52% மேல் இருக்கிற நமக்கு 27% மட்டுமே கிடைக்கின்றது. நிச்சயமாக இது வந்து ஒரு ப்ரொபோர்ஷனல் ரேஷியோவே இல்லைங்கிறத வந்து நம்ம எல்லோருமே இங்கே புரிஞ்சு கொள்ள வேண்டும். க்ரீமி லேயர் என்ற வார்த்தையை முதல்ல உச்சநீதிமன்றத்தில் இந்த இந்திரா ஷைனின்ற வழக்கில் தான் நம்ம எல்லோருமே அறிஞ்ச ஒரு வார்த்தை. சட்டநாதன் குழு 1971ஆம் ஆண்டில் அனைத்து ஆதாரங்களையும் வந்து பெற்றோரின் மொத்த ஆண்டு வருமானம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் க்ரீமி லேயர் வரம்பை நிர்ணயித்தது. 1993 க்ரீமி லேயருக்கு உச்ச வரம்பாக விதிக்கப்பட்ட போது அது வந்து 1 லட்சமாக தான் இருந்தது. பின்னர் 2004 அந்த ஆண்டு வந்து 2.5 லட்சமாக உயர்த்தப்பட்டது. 2008 4.5 லட்சமாக உயர்த்தப்பட்டது. 2013 6 லட்சமாகவும் 2017 8 லட்சமாகவும் உயர்த்தப்பட்டது. இன்றைய சூழலில் க்ரீமி லேயர் அல்லாதவராக தகுதி பெற்ற ஒரு நபரின் குடும்ப ஆண்டு வருமானம் 15 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இதுதான் தேசிய ஆணையம் கூறியது. இதர பிற்படுத்தப்பட்ட தேசிய ஆணையம் ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. இந்திய அரசியல் அமைப்பின் பிரிவுப்படி 338B 123வது அரசியல் அமைப்பு திட்ட மசோதா 2017 மற்றும் 102வது திருத்த சட்டம் 2008 ஆகியவற்றின் படி இது ஒரு அரசியல் அமைப்பாகும். 102வது திருத்த கமிஷன் அசாதாரண அதிகாரத்தை NCPC வழங்கியது. ஓபிசி இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவது குறித்து முறையாக விசாரிக்க ஆணையத்துக்கு இது மிகவும் உதவியாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கூறியது போடு க்ரீமி லேயர் இல்லை, அது கிருமியான ஒரு லேயர். அந்த கிருமி இந்த நாட்டுக்கும் நமது தேசத்துக்குமே தேவையில்லாத ஒன்று என்று தான் நான் கருதுவேன். அதுவும் அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா RSS பீப்புளின் சதவிகிதம் தான் உருவாக்கப்பட்ட ஒரு கொடுமையான விஷக்கிருமி. அது அந்த லேயர் இந்த நாட்டுக்கு தேவையில்லை. இடஒதுக்கீடு கொள்கைக்கு கிருமி லேயர் தேவையே இல்லாத ஒன்று என்று நான் கூறிக்கொள்கிறேன். இடஒதுக்கீட்டு பலன்களை பெற முடியாத சாதிகள் அல்லது சமூகங்களை அடையாளம் கண்ட பிறகுதான் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு துணைக்குழுக்கள் உருவாக்குவதற்கு மூலம் அவர்களுக்கு சிறப்பு சலுகையில் வழங்க முடியும் என்று கூறி இங்கே வைத்திருக்கும் அனைத்து கோரிக்கைகளுக்கும் நிச்சயமாக எங்கள் குரல்களை பாராளுமன்றத்தில் எழுப்புவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.